தற்போதைய அண்மை செய்தி. நீலகிரி மாவட்டத்தில் நீர்பிடிப்பு பகுதியான இத்தலார் கிராமத்தில் திடீர் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழையானது பெய்து வருகிறது. இந்த நிலையில் இத்தலார் கிராமத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டதில் குடியிருப்புகளை சுற்றியிருந்த தடுப்புச் சுவர்கள் இடிந்து விழுந்ததால் பெரும் சேதம் ஏற்பட்டிருக்கிறது. அப்பகுதியில் உள்ள மக்களை வெளியேற்றும் பணியானது நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் கனமழையானது கொட்டி தீர்த்து வரும் நிலையில் நீலகிரி மற்றும் கோவையில் ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது நீலகிரியில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். சிவகுமார், தற்போது இத்தலார் கிராமத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டு இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பாக வெளியேற்றும் நடவடிக்கைகளில் மீட்பு படையினர் ஈடுபட்டிருக்கின்றனர். விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் சிவமணி. நீர்பிடிப்பு பகுதியான எமரால்டு அருகே இத்தலார் கிராமத்தில் தடுப்புச் சுவர் இடிந்ததால் குடியிருப்பு வாசிகள் வெளியேற்றம். பொதுமக்கள் 30க்கும் மேற்பட்டோர் உடைமைகளுடன் உறவினர்கள் வீடுக்கு செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் அவலாஞ்சி, எமரால்டு மற்றும் இத்தலார் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய மிக கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் இத்தலார் கிராமத்தில் பெரிய தடுப்புச் சுவர் சரிந்தது. இதனால் பாதுகாப்பு கருதி அங்கிருக்கும் 10க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தங்கள் உடைமைகளுடன் உறவினர்கள் வீடுகளுக்கு சென்றனர். மேலும் அந்த தடுப்புச் சுவரானது எப்போது வேண்டுமானாலும் சரிந்து விழும் நிலையில் உள்ளதால் அங்கிருக்கும் குடியிருப்பு வாசிகள் வெளியேற்ற மாவட்ட நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.